சீவகண்ணன் அந்த முனிவரை நோக்கி சொல்கிறது தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். மரங்களில் உரிகளை அமைத்து அவற்றிலிருந்து காயும் கனிகளும் உண்பதால் தீவனைகள் நில்லா அப்படின்னு சொல்கிறீர்களே, மரத்தில் ஒரு பக்கத்தில் பழங்களில் நுகர்ந்து தங்கும் வெவ்வாளுக்கு தீவனை நீங்க வேண்டுமே, ஏன் நீங்கலை? வெவ்வாள் மரத்திலேயே தான் தொங்குறது, பழத்தை நுகர்றது இல்லையா என்று சொல்கிறோம். அப்புறம் புல்லரிசி அல்லிக்காய் உள்ள அரிசி உண்டு நெருப்படியே நின்று நோன்பு நோக்கிறோம் என்று சொல்கிற, அப்போ தீவினை நீங்குங்கிற. எப்படி நீங்கும்? நீங்காது. பாலைவன வெப்பத்தில் புரிகிற புறாக்கள் இருவினையை வென்றதா இல்லை என்று எடுத்துக்காட்டு சொல்கிறான். சடையை வளர்த்து பலகாலம் நீரில் மூழ்கி உடம்பை வாட்டுதலால் வீடு பேறு கிடைக்கும் என்று சொல்லுகிறீர்களே, காட்டில் கயம்னா குளத்தில் மூழ்கி வாழ்கின்ற கரடிகளுக்கு வீடு பேறு கிடைக்கணுமே, ஏன் கிடைக்கல? குடிசைகளில் தரையே படுக்கையாக கொண்டு வாழ்ந்தால் மனைவியோடு இருந்தால் வீடு பேறு கிடைக்குங்கிறீங்கள, எப்படி கிடைக்கும்? குறவர்கள் கூட தான் குடிசை தரையில் படுத்துக்கிறா, குறவர்களாக வீடு பேறு கிடைக்கிறதா என்று வெண்துகில் ஏற்பட்ட குருதிக்கரையை போக்க குருதியால் முடியாது. வெண்துகில் குருதிக்கரைனா குருதியை வச்சே போக முடியுமா? முடியாது. அதுபோல தான் மகளிர் பற்றினால் பிறந்த பாவத்தை மகளிர் கூட்டத்தாலே போக்க முடியாது. ஆடை நெருப்பால் வெந்துவிடமே என்று அஞ்சுபவர் ஆடையிலுள்ள நெருப்பை வைத்து விட்டால் எப்படி? அது போல தான் நீங்கள் நினைக்கிறது. ஆக தீவனை என்றைக்கும் போகாது. ஆகவே நீங்கள் காமம் மிகவும் குரங்கு போல காம நுகர்ச்சியை நுகராது இவ்வுடல் அழியும் முன்பு காமத்தை துறந்து வாழ்ந்து சொர்க்க இன்பத்தை பெறுங்கள். ஞானமாவது உண்மையை அறிதல், காட்சியாக அறிந்த பொருள்களை தெளிதல், ஒழுக்கமாவது ஐம்பொறிகளை அதன் புனவழி செல்ல விடாமல் தடுத்தல், உய்யும் வகையில் ஒழுகுதல். இந்த 3 ஒழுக்கம்தான் நீங்கள் கடைபிடித்து வந்தால் இருவனை கெடும் என்று முனிவர்களுக்கு உபதேசம் செய்து முனிவர்கள் அதைப்படி கடைபிடித்து அவர்கள் வீடு பேறு அடைந்தனர் என்பதை பார்க்கிறோம். அடுத்து அங்கே முனிவர்களுடைய அந்த ஆசிரமம் தங்கிவிட்டு மறுநாள் கிளம்புறான் சீவகன். சாமரை தடம் இருந்த வளமான தக்க நாட்டை அடைந்தான். தக்க நாட்டின் ஏன் அதற்கு பெயர் வந்தது என்று ஆசிரியர் கூறுகிறார். பூக்கள் எங்கே பார்த்தாலும் பூக்கள் மனம், அங்கே விட்டு போகவே போகாதான். மகளிர் பூசி சந்தனத்தோட மனம் எப்போதும் இருந்துகிட்டே இருக்குமா அந்த நாட்டில். அவர்கள்லாம் அகில் புகையை புகைப்பார்கள், சாம்பிரான்னு சொல்கிறவங்க அகில் புகையை புகைப்பார்கள், அதனுடைய மனம் எப்போதும் இருக்குமா. இந்த 3 தக்க வைத்து கொண்டிருப்பதனால அந்த நாட்டுக்கு தக்க நாடு என்று பெயராம். அந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் யார் வந்தாலும் அவர்களுக்கு உணவு அளிப்பார்களாம். அன்னதானத்தை சிறப்பாக அளிப்பார்கள். அவர்கள் வெற்றிலை பாக்கு கொடுப்பார்கள், மாலை அணிவார்கள். மாலை ஏன் அணிகிறான்னா வெயில் காலமாக மாலை அணிவது வழக்கம் அந்த காலத்தில். வயலில் தாமரை சாய்ந்து வரவை சேர நெற்றியிலே சாய்ந்து கிடந்த சென்னல் மகளிரின் நுதலின் பயந்தகம் தலைக்கோலத்தை போல இருக்குன்னு சொல்லி ஆசிரியர் வர்ணிக்கிறார். கிடங்கில் வாழை மீன் தன்மேல் உள்ள நண்டினை நகம்பட ஒடுங்குவது போல மகளிர் கற்பை காப்பாற்றி கொண்டு இருந்தாங்க அந்த நாட்டில். இப்படி அந்த நாட்டுடைய சிறப்பு எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றார். மகளோட கற்புறங்கள் சொல்லிட்டு வர்றார் ஆசிரியர். அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அமிர்தமே கிடைத்தால் கூட தக்க நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு போக மாட்டாங்களாம், இங்கேயே இருப்போன்னு இருந்துருவாங்க. அவ்வளவு சிறப்பு மிகுந்த நாடு, எல்லா வளமும் நிரம்பிய நாடு என்று. அந்த நாட்டுடைய தலைநகரம் கேமமாபுரம் என்ற தலைநகரம். அது வணிகன் சுபத்ரன் என்பவன், அவனுக்கு ஒரு மனைவி நிப்புதின்னு என்று அவன் மனைவி பேர் நிப்புதி. அவளுக்கு ஒரு மகள் இருக்கா, அவள் தான் கேமசரி. அவள் பிறந்த உடனே ஜோசியர் பார்த்து என்ன சொன்னான்னா, இவ பருவ வயது எழுதின உடனே எந்த ஆடவரை பார்த்து இவ மயங்குகிறாளோ நாணம் உறுகிறாளோ அந்த ஆடவன் தான் இவளுக்கு கணவனாக வருவான் என்று சொல்லிட்டு போயிட்டார். இவர்கள் ரொம்ப கவலையாக போச்சு, என்னடா இப்படி ஒரு ஜோசியம் சொல்லியிருக்காங்களேன்னு. அந்த இவன் வணிகன் என்ன பண்ணுறான், ஒவ்வொருத்தரையாக வரவேற்கிறான்.
வாங்க வாங்கன்னு வந்து ஆடவர்களை வரவேற்று அவனுக்கு உபசாரம் செய்கிறான். இவன் என்ன பெண்ணு வந்து தூணோட மரபிலிருந்து பார்ப்பாளாம். அவளுக்கு நாணம் ஏற்படலை. இப்படி பல ஆடவர்கள் வந்து உணவு உண்டு சென்று விட்டால் விருந்துண்டு அவனுக்கு ஏற்படும். என்னடா இப்படியே காலம் போனால் எப்படி இவருடைய வயது போய்கொண்டே இருக்கிறது, எப்போ திருமணம் செய்கிறது என்று கவலைப்படுகிறாளாம். அப்போ தான் சீவகன் இல்லை கேமவன தலைநகரத்துக்கு வருகிறான். அவன் வருவது எப்படி இருக்குன்னா, தென் திசை மற்ற சூரியன் வடதிசை வருவது போல ஒரு ஆலமர நிழலில் மந்திர தியானம் செய்து மகிழ்ந்திருந்தான். ஆலமரத்தோட நிழல் இருந்தான். அந்த சீவகனை சுபத்திரன் வந்து பார்க்குறான். பார்த்து சீவகனுக்கு முடி உச்சி சிறிது உயர்ந்து முறைப்பட தாழ்ந்து சற்று ஒத்தலின் குடை கவித்தார போல இருந்தான். அவனை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கண்கள் தாமரை போன்று இருக்கின்றன, மூக்கு வைரத்தோட்டி போன்று இருக்கிறது, இறுகி வளைந்த வாய் புலிவாயை ஒத்து இருக்கிறது அவனுடைய வாய். எயிர் அணிந்த வாயின் நிறம் பவளத்தே, அவனோட வாயில் இருக்கிற நிறம் இருக்கே பவளம் போல செவப்பாக இருக்கான் வாயில். தோட்கட்கு தோல் இருக்கு இல்லையா, ஆடவருடைய தோலுக்கு குடமுழாவை பற்றி சொல்லுகிறார் ஆசிரியர். இப்படி விரல் சூழ் கொண்ட மீனை போல் இருக்கிறது. அவனோட மார்பல உத்தம இலக்கணம் 3 வரிகள் இருக்கான். அது ஆடவருக்கு உத்தம இலக்கணமா அதை சொல்கிறார். விழா வில்லு போல வளைந்து அழகாக இருக்கணுமா, விழா எலும்புல வில்லு போல வளைந்து இருக்கணுமா, அதான் அழகா. அதுபோல் நாபி வளத்தை சுழித்து தாமரை, நாபி கவனம் சொல்கிறவன் தொப்புங்கிறது வளத்தை சுழித்து இருக்கணும், அதான் ஆண்களுக்கு அழகு. அப்படிலாம் அவளுக்கு இருக்கான். புறவடிகளை கீழே உள்ள திருவடிகள் ஆமை போல இருக்கணும். அந்த உள்ளடி இருக்க உள்ளங்கால் அந்த வந்து உள்ள பாதம் சொல்கிறே பாதம், அது தாமரை போல இருக்கணும். இப்படி அவனை பார்க்க போது திருமால் போலவே காணப்படுகிறான் சீவகன். அவன் தன்னுடைய தேரில் ஏற்றிக்கொண்டு அவன் இல்லத்துக்கு செல்கிறான். கேமசிறி வீணையை வாசிக்க, அதாவது வீணையை வாசிச்சுட்டு இருக்கான் அந்த பெண்ணு. கடல் வண்ணன முக்கொடை நிழலில் தங்கியிருப்போனும் ஐம்பொறிகளையும் அடக்கி உயர்ந்தோர் பெருமானமாகிய நேமி தீர்த்தங்கரரை நாத்தழும்பு ஏத்தாதார் வீட்டுலகம் நன்னார் அங்கன வீடு பேரை பெறாதார் பின் வினையாகிய கல்வர் வழிபறித்தலாலே என் குணமும் அவ்வினை கல்வரால் கைகொள்ளப்பட்டு வருந்தி நெட்டுயிர்ப்பு கொண்டு ஓடிடுவர் என்று பாடிக்கொண்டு அவள் அப்படி பாடுறாளா வீணையில் அருகப்பெருமானுடைய பெருமைகளை பாடுகிறாள். அவள் பாடலை கேட்ட நிப்புதி அவளுக்கு ஒத்த கணவனை அவள் விரைவில் பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறாள். நிப்புதிங்கிறவோ தாய். சீவகன் வீட்டில் நுழைந்தளவிலே கேமசரியும் சீவகன் ஒருவர் பார்த்து கொண்டனர். சீவனை கண்டபோதே அவருடைய கைவிலகள் கழன்றன. அவளுக்கு நாணம் ஏற்பட்டது. சீவகன் அவளை பார்க்கிறான். இவன் தெய்வ பெண்ணா இல்லை மனித பெண்ணா தெரியலையே என்று ஐயுறுகிறான். சீவகனோட அழகை பார்க்கிற போது எல்லாரும் மயங்குகிறார்களாம். அப்படி அவன் உடுத்திய கலிங்கம் அவனை வந்து அழைத்து கொண்டு போய் நீராட்டுகிறார்கள். நல்ல புத்து ஆடை கொடுக்கிறார்கள். அதை வச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட்ட அப்புறம் தாம்பூலம் தரிக்கிறார். இப்படி இவன் இதெல்லாம் பெற்றுக்கொண்டு அங்கேயே தங்கியிருக்கான். அப்போது கேமசன் இவனுக்கும் காதல் ஏற்படுகிறது. இவனுக்கு அவளுடைய மயக்கத்திலேயே இருக்கானான். அப்படி ராத்திரி ஃபுல்லாக மயக்கத்திலேயே காலத்தை கழிக்கிறானான். இவள் அழகால் திருவிற்கும் வேல் போன்ற வழிகால முருகனுக்கும் வில் போன்ற புருவத்தால் காமனுக்கும் பிறை போன்ற சிவபெருமானுக்கும் என் அறிவை கைப்பற்றியதால் எனக்கும் பகையாக உயிர்க்கிறாளேவோ என்று அவன் வந்து வருத்தப்படுறான். சுபத்தன் தனக்கு நெருக்கமான அரசனுக்கும் அவன் பரிவாருக்கும் சுற்றத்தாருக்கும் சொல்லி திருமண ஏற்பாடு செய்கிறான். நல்ல நாளில் இருவருக்கும் மனம் செய்வித்தான். சீவகன் கேமசரியிடம் இடைவிடாமல் இன்பம் நுகர்ந்தான். இந்த இன்ப நுகரத்தை பற்றி ஆசிரியர் அழகாக சொல்லிட்டு வர்றார் என்பதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவர்களெல்லாம்
சோலைகளுக்கு செல்கிறார்கள். அங்கே மரங்கள் எல்லாம் மரங்கள் பக்கம்லாம் விளையாடுகிறார்கள். அங்கே இருக்கிற ஊஞ்சலில் ஆடுகிறார்கள். சுனையில் நீராடுகிறார்கள். இப்படி அவர்கள்லாம் இருக்கிறார்கள். சீவகன் அப்படி அவனுடைய இதை பற்றி சொல்லிகிட்டே இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறாளாம், அந்த பெண்ணு ஒரு கிளியை வளர்க்குறாளாம். கிளியை வளர்த்து அது இவருடைய சொல்லும் கிளியும் ஒரே மாதிரி இருக்கான். இப்போ என்ன பண்ணுறா, ராத்திரி நேரத்தில் கிளியை தூது விடலாம் அவனுக்கு தன் நன்மையை எடுத்துரைக்கணும்னு. கிளி என்ன பண்ணித்தான், இவன் பேசுகிறதே கிளி போல இருக்கான். சச்சை இவன் நம்ம இடம் தானே, அது பேசாமல் இருந்தால் தூது போடையும் அவ்வளோ அழகாக சொல்கிறார். ஆமாம், வணிகர் மகளிர் முதல் கெட ஊதியம் தெடார் என்ற புள்ளி பருகினார். கேமசரியை திட்டமிட்டு ஒரு வண்டியில் பார்த்து இவன் சொல்கிறான், இவன் எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு ஊராக போயாகணும். 2 மாதம் அந்த ஊரில் தங்கிட்டு 2 மாதம் கழித்து வேறு ஊருக்கு போனோம். அதான் அவனுடைய திட்டம். அவன் சொல்கிறான், வண்டை மாற்றி சொல்கிற மாதிரி அவனுக்கு சொல்கிறான். வண்டே, நீ மது உண்ண வந்தபோது நீ படைதன் இருப்பிடத்தில் இரத்தனும் வருத்தமும் இன்றி இருக்கும். வண்டு என்ன பண்ணுது, இந்த இடத்துல தேன் குடித்துட்டு வேறு இடத்துக்கு போகும் தேன் குடிப்பதற்கு. அப்போது அந்த பெடையானது உயிரோடு இருக்கும். இந்த பெடை இறந்து விட்டால் அந்த வண்டு இறந்து விடுமா. அது மாதிரி நான் இருந்துட்டால் நீ இறந்து விடுவா என்று அவனுக்கு சூச்சகமாக அவனுக்கு உணர்த்திக்கிறான். உணர்த்தி விட்டு அந்த ராத்திரி அவள் தூங்கிட்டு இருக்கிற போது அந்த ஊரை விட்டு அழகாக மறைந்து போகிறான். காலம்பரை பார்க்குறாயவோ, காணுமே சிவகனை காணுமே கணவனை காணுமேன்னு அல்லாடுறான். எங்கே இருக்கேன்னு எல்லாம் கேட்குறாளாம். அப்போது அங்கே இருக்கிறவ சொல்கிறாளாம், தோழி சொல்கிற, ஏனி உனக்கு எதாவது அறிவு இருக்கா, வண்டினை பார்த்து கூறினா பற்றியா, அப்போ நீ உணர வேண்டாமா? உனக்கு புத்திமதி சொல்கிற மாதிரி தானே வண்டை பார்த்து சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கான், சூச்சகமாக சொல்லியிருக்கானே, அது நீ உணர்ந்துக்கோ, வருத்தப்படாதே. அங்கே வேலையாக போயிருக்கான். ஆடவர்கள் வேலையாக போகுது வழக்கம். வேலை முடிஞ்சு திரும்பி வந்துடுவான் அவன். அதனால் நீ அவன் நினைவிலேயே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அவன் அறிவுரை கூறுறான். சீவகன் மன்மதனை கண்டபோல் தான் பெண்ணூர் எடுத்து அவன் நுகர இன்பான். அவ்வாறு அவன் பிரிந்த கேமசரி பிழைத்தற்கு வழியுண்டோ, தேனை கனியோடு கலந்தன கொன்பித்த களிர் நீங்கினால் பிடியாற்ற வழி இயலமோ, ஊடலை வணங்கி தீர்க்கும் சீவகன் பிரிந்த பின்பு கேமசரி பிழைக்க வழியுண்டோ என்றெல்லாம் நினைக்கிறான். இப்படி சரி, அவன் வண்டை பார்த்த செய்தியை சொல்லி நமக்குள்ள செய்தி தான் என்று அவ ஆற்றி இருக்காளாம் என்பது வரைக்கும் ஆசிரியர் கூறுகிறார். சீவகன் அந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போகிறான். சிறிது நேரம் பயணம் செய்கிறான். வழிப்போக்கன் அவரோட பார்க்குறான். அவன் இப்போ எந்த ஊர் என்னெல்லாம் கேட்குறான். அதுக்கு சொல்கிறான், இந்த பாடத்திலேயே எல்லாமே சமண சமய கருத்துக்கள் தான். தானம் சீலம் தவள் கடவுள் பூசன 4வரும் என் மனைவியர். அவன் சொல்கிறதுக்கு பதில் சொல்கிறான். இந்நால்வர் வயிற்றின பிறந்த நல்வினை இந்த மகனே என்னை நற்கதிக்கு கொண்டு போக நல்ல மகன். அவனை பெற்றவரை உண்மையின் நன்மகனை பெற்றவர்கள் அல்லாதார் மகப்பெற்றார் அல்லர். பெற்ற மகமும் அவர் மகவல்ல. படனாகம் தோல் உரித்தார் போல அகமும் புறமும் தூயவாக துறந்து நோற்று 5 பொறிகளையும் வென்றவர்களுக்கு ஈவதே தானமாகும். 5 பொறிகளை வென்று இருக்கார்களே அவர்களுக்கு கொடுப்பதான் தானம் சிறந்தது. தேன் கல் புலால் இவற்றை நீத்து, இவற்றை நீக்க வேண்டாம். நீத்து நம்ம ஒன்று மற்றவதை உண்பதுதான் சீலம். சீலம்னா ஒழுக்கம். 2 வானாக்க பௌர்ணமி என்று அர்த்தம். அட்டமையில் பட்னி இருக்கணும், பௌர்ணமி தோறும் பட்னி இருக்கணும் அப்படின்னு சமண சமய சொல்லிருக்கு. அதுபோல் அஷ்டமி நாளில் அருகப்பெருமான் பாதை நாளொரு பூஜை செய்து, கடவுள் பூசனை தான் பூசனை. இந்நாளொரு மனைவியார் நல்வினையை மகனாக பெற்றவர்கள் சொர்க்கத்தை போய் அவ்விடத்தை ஆண்டு பின் சக்கரவர்த்தியாய் பூமி முழுவதையும் ஆண்டு வாமனுக்கு பூஜை நடத்தி வரம்பியில் இன்பத்தை விளைவித்து பின் வீடு பேறு பெறுவர் என்று சொல்கிறார். முக்கடைக்கு உள்ள பெருமானே வீடு வேறு அளிப்பவன். பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. அதுபோல் அருகப்பெருமானை வழிபடாதாருக்கு நல்வினைகள் கூடா.
சுற்றத்தார் உள்ள ஊருக்கு போகும்போது பொதி சோறு கொண்டு சொல்கிறோம். பொதி சோறுனாக்க நம்ம வந்து வழியில் சாப்பிட்றதுக்காக சோறு கொண்டு போகிறோம். அது பொதி சோறு என்று பெயர். கூட்டுவன் நம்மை கட்டி கொண்டு போகும் சுற்றத்தார் இல்லாத ஊருக்கு போகும்போது, சுற்றத்தார் இல்லாத போய் நம்ம கொண்டு போகிறோம். அதை பொதி சூட்டி தான் நல்வினையாக நினைத்து கொள்ளணும். காமத்தாலும் கல்லாலும் ஊனாலும் பின்விளைவி தீவினை தான். அதனால் வந்து தீவினை தான், நல்ல வினை கிடையாது. இந்த மூன்றும் விட்டுவிடுங்கள் என்று உபதேசித்தானா அவர்களுக்கெல்லாம். அறத்தை கேளாதவர்கள் புலாலை கொண்டு உடல் சதையை கொழுக்கச் செய்து இறுதியில் கழுகுக்கு இரையாகின்றனர். உயிர் போகும் காலத்தில் பேச முடியாமல் தானத்திற்கு வந்தது. உயிர் வரும் கணவனுக்கு உயிர் போகிற நேரம் அவன் வந்து தானத்துக்கு நிறைய வச்சுருக்கான். அதை காமிச்சு அவன் பேச முடியல அவனால். அவன் என்ன சொல்கிற, இதுவா இதெல்லாம் உங்களுக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறானாவும். அதனால தான் நம்ம நினைவு இருக்கிற போது நன்றாக இருக்க நமக்கு நம்மால் தானத்தை செய்ய வேண்டும் என்று இங்கே அறிவுறுத்துகிறார். சிவகன் இப்படி வழிபோக்கனுக்கெல்லாம் உபதேசம் செய்துவிட்டு அவனுக்கு தன் அணிகலங்கள்லாம் வாரி வழங்குகிறான். அப்புறம் சீவகன் பயணத்தை தொடர்கிறான் என்று இந்த அத்தியாயம் முடியும். சீவக சிந்தாமணியில் பார்த்துட்டு வரோம். அதில் அறிஞன் குலத்தில் பிறந்தவன் சீவகன். அவன் தத்தை, குணமாலை, பதுமையார் என்ப பெண்களெல்லாம் மலர்ந்து அங்கிருந்து கிளம்பி வருகிறான். ஒரு காட்டு வழியாக வரான். அப்படி வரும்போது அவனை பார்த்து குரங்குகளை அஞ்சி ஓடித்தான். அவன் என்ன பண்ண, குரங்குகளை அஞ்சி ஓட வேண்டாம்ப்பா, நான் உனக்கு நண்பன் தான் என்று சொல்லி அதை அரவணைத்துட்டு போகிறான். பூக்களிலே தேனை உண்கிற வண்டு இந்த பூக்கள் தேனை உண்டு விட்டு அடுத்த பூக்களுக்கு போயிடும். அதுபோல் இவன் தத்தை, குணமாலை, பதுமை இவைகளை விடுத்து அடுத்த ஊருக்கு போகிறான் என்று ஆசிரியர் கூறுகிறார். அவன் போகிற இடத்துல ஒரு பெரிய மலை வருது. அந்த மலையை பற்றி சொல்கிறார் ஆசிரியர். செல்வர் மனம் போல ஓங்கி வறியவர் நெஞ்சு போல பகலே இருளடையதாக இருக்கான். வறியவர் நெஞ்சு எப்படி இருளடையதாக இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஆசிரியர். பாம்பு போல வழியிடம் மறைந்து கீழ்மக்கள் நட்பு போல போக போக குறுகும் வழிகள்லாம் இருக்காங்க. கீழ்மக்கள் நட்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு ஒன்றும் இல்லாத போயிடும். அதுபோல் அந்த போகிற இடங்கள்லாம் குறுகி குறுகி போகிறது. அவன் போகின்ற இடங்கள்லாம் மலையிலேருந்து அருவி தண்ணீர் வருது. அது மலை வந்து கண்ணீர் வடிக்கிற மாதிரி இருக்கான். அந்த அருவியில் வந்து நீராடினானா சீவகன். வேறொன்றும் நினையாமல் நீராடி விட்டு புத்துடை அணிந்து கொண்டு அருகப்பெருமானை துதித்து வணங்குகிறான். அருகப்பெருமானை துதித்து அருகப்பெருமானுடைய பெருமைகளெல்லாம் அந்த சொல்லிட்டு வணங்குகிறான். இப்படி இறைவனை போற்றிவிட்டு அருகப்பெருமானை வளம் செய்து புல்லரிசி, அல்லிக்காயில் உள்ள அரிசி, மூங்கில் அரிசி, குடலல், தோரை, நெல், பழம், காய், கிழங்கு முதலியவற்றை முனிவர்கள் உண்ணும் அதெல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய சித்திரக்கூடம் என்ற பகுதிக்கு போகிறான். ராமாயணத்தை வர சித்திரக்கூடம் வேறு, இது சித்திரக்கூடம் வேறு என்று உணர வேண்டும். அதுக்கப்புறம் அங்கே போன உடனே அவர்களெல்லாம் என்ன செய்கிறார்களா, பஞ்சாக்கினி வளர்த்து அதில் வந்து தவம் செய்து மறுபடி ஆடை உடுத்து தவம் செய்கிறார்கள். பர்ணசாலை அமைத்து அவர்கள் தன் மனைவிமார்களை கூட வைத்து கொண்டு தவம் செய்கிறார்கள். அதான் சீவகன் சொல்கிறான், கல்லை கழுத்தில் கட்டி கொண்டு கடலில் நீந்துவன் போல காமநகர்ச்சியோடு இந்த பள்ளியில் இருந்தால் எப்படிப்பா நீ வந்து வீடு பேர் அடைய முடியும் என்று அவர்களுக்கு வந்து எடுத்து உரைக்கிறான். நல்ல நெறியை நீ வந்து பின்பற்றி வாழ வேண்டும்ப்பா என்று சொன்னவுடனே முனிவர்களாக அவனுடைய சொல்லை கேட்டு நல்ல நெறியை பின்பற்றி வாழ்கிறார்கள். இப்படி அவர்களை நோக்கி அவர்களை திருத்தி விட்டு மேலே போகிறோம்.
அவன் என்ன சொல்கிறான், அவர்களை பார்த்து சொன்ன முக்கியமான விஷயம், மரங்களில் உரிகளை அமைத்து அவற்றிலிருந்து காயுங்கனிகள் உண்பதால் தீவனைகள் நில்லா. காய்கறிகளாக வந்தாங்க, தீவனைகள் நின்று விடுமானா நின்று விடாது, போயிடும். அப்போ மரத்தில் வெவ்வால் தொங்கிறது.